ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 9/1/2024க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ சார்ட் கெஸ்ஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்னதாக ஒரு கால்குலேட் கெஸ்ஸிங் சொல்கிறேன். ஸோ பார்த்துக்குங்க. கரெக்டாக 9ஆம் தேதி சரிங்களா, 9ஆம் தேதி இந்த டேட் உள்ளது மட்டும்தான் பார்க்கணும் சரிங்களா. சாரி 6ஆம் தேதிக்கான 6ஆம் தேதியிலேருந்து நமக்கு பார்த்தோன்னா எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். 6ஆம் தேதியில் ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் மட்டும்தான் சரிங்களா. 98 × 98, அதாவது 9 8 இருக்குது பார்த்தீங்களா, அதை 2 டைம் பெருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு பிசியில் 04ன்னு சொல்லி 9604 வந்திருக்கு. ஸோ இங்கே நமக்கு பார்த்தோன்னா பிசி 04 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே நமக்கு பிசி முதல் நம்பரும் லாஸ்ட் நம்பர் பார்த்தோன்னா 14. ஸோ 14 × 14 இன்ட்டு பண்ணோன்னா நமக்கு 196 சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு பிசி பாஸ் ஆனிச்சு, நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஏசி பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த 3 நம்பரை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 3 6 அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா. 3 6க்கு 36 36 இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு ஏபியில் 29 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ 29 நம்பரு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஏபி மட்டும் 29 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. சி போர்டில் என்ன நம்பர் எடுத்து ட்ரை பண்ணலாம்ங்கிறத பார்த்துக்குங்க. கரெக்டாக நமக்கு 3 நாள் கேப் விட்டு 5 சரிங்களா. திரும்ப 3 நாள் கேப் விட்டு 5 வந்திருக்கு. ஸோ மறுபடியும் 3 நாள் கேப் விட்டு இந்த இடத்துல சி போர்டில் 5 வந்துச்சு அப்படின்னா 295 வரலாம் சரிங்களா. ஸோ அது இல்லாமல் பார்த்தோன்னா 8 4 6. ஸோ சி போர்டில் ரெட்டப்பட்ட நம்பர் அடிச்சிட்ருக்காங்களா. ஸோ அதனால் 0 அல்லது 2 அப்படி நம்பர்னு வரக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டில் இந்த 3 நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2 0 5 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 295 ஒன்று 290 ஒன்று சரிங்களா. ஸோ ஏற்கனவே இங்கே 2 வச்சதுனால அந்த 2 அப்படி நம்பர் சி போர்டு வைக்கல சரிங்களா. சி போர்டில் 5 0க்கு வாய்ப்புகள் இருக்குது, எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 290 295 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 675 ஒரு நாள் கேப்பிட்டு இந்த இடத்துல பிசி 85, ஒரு நாள் கேப்பிட்டு 95. ஸோ இதில் நமக்கு 75ல் பார்த்துங்க, 75லேருந்து நமக்கு 75 + 10 பண்ணுறோம் சரிங்களா. 10 பண்ணோம்னா 85 + 10 பண்ணாங்களா சரிங்களா. +10க்கு நமக்கு 85 பாஸு. ஸோ மறுபடியும் பிசி 85ல் ஒரு +10 பண்ணுறோம், நமக்கு 95 அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு நாள் கேப்பிட்டு 95 பாஸு சரிங்களா. இப்போது நம்ம பார்த்துக்குங்க, இப்போ நமக்கு பிசி நம்பர் அதே பிசி நம்பர் மட்டும் பார்த்துங்க. இப்போ நம்ம இப்போ கேப் விடாமல் பார்க்க போகிறோம் சரிங்களா. கேப் விடாமல் 40 அப்படிங்கிற நம்பருக்கு 40ஓட +25 பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 10 பண்ணோம், இங்கே பார்த்தீங்கன்னா 25 நம்பர் ப்ளஸ் பண்ணுறோம். 65 அப்படிங்கிற நம்பர் பாஸு சரிங்களா. ஸோ மறுபடியும் 25 65லேருந்து டோட்டல் பண்ணோம்னா நமக்கு 90 அப்படின்னு சொல்லிட்டு வருது சரிங்களா. ஸோ 90 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ பிசியில் 90 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே ஏபி 29 அப்படிங்கிற நம்பர் எடுத்ததுனால 290க்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 1290 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் 1290. ஸோ சிங்கிள் ஷாட்டில் இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 9/1/2024க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ சார்ட் கெஸ்ஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்னதாக ஒரு கால்குலேட் கெஸ்ஸிங் சொல்கிறேன். ஸோ பார்த்துக்குங்க. கரெக்டாக 9ஆம் தேதி சரிங்களா, 9ஆம் தேதி இந்த டேட் உள்ளது மட்டும்தான் பார்க்கணும் சரிங்களா. சாரி 6ஆம் தேதிக்கான 6ஆம் தேதியிலேருந்து நமக்கு பார்த்தோன்னா எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். 6ஆம் தேதியில் ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் மட்டும்தான் சரிங்களா. 98 × 98, அதாவது 9 8 இருக்குது பார்த்தீங்களா, அதை 2 டைம் பெருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு பிசியில் 04ன்னு சொல்லி 9604 வந்திருக்கு. ஸோ இங்கே நமக்கு பார்த்தோன்னா பிசி 04 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே நமக்கு பிசி முதல் நம்பரும் லாஸ்ட் நம்பர் பார்த்தோன்னா 14. ஸோ 14 × 14 இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 196 சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு பிசி பாஸ் ஆனிச்சு, நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஏசி பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த 3 நம்பரை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 3 6 அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா. 3 6க்கு 36 36 இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு ஏபியில் 29 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ 29 நம்பரு
வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஏபி மட்டும் 29 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. சி போர்டில் என்ன நம்பர் எடுத்து ட்ரை பண்ணலாங்கிறத பார்த்துக்குங்க. கரெக்டாக நமக்கு 3 நாள் கேப் விட்டு 5 சரிங்களா. திரும்ப 3 நாள் கேப் விட்டு 5 வந்திருக்கு. ஸோ மறுபடியும் 3 நாள் கேப் விட்டு இந்த இடத்துல சி போர்டில் 5 வந்துச்சு அப்படின்னா 295 வரலாம் சரிங்களா. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா 8 4 6 ஸோ சி போர்டில் ரெட்டப்பட்ட நம்பர் அடிச்சிட்ருக்காங்களா. ஸோ அதனால் 0 அல்லது 2 அப்படி நம்பர்னு வரக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டில் இந்த 3 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2 0 5 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 295 ஒன்று 290 ஒன்று சரிங்களா. ஸோ ஏற்கனவே இங்கே 2 வச்சதுனால அந்த 2 அப்படி நம்பர் சி போர்டு வைக்கல சரிங்களா. சி போர்டில் 5 0க்கு வாய்ப்புகள் இருக்குது, எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 290 295 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 675 ஒரு நாள் கேப்பிட்டு இந்த இடத்துல பிசி 85 ஒரு நாள் கேப்பிட்டு 95. ஸோ இதில் நமக்கு 75ல் பார்த்துங்க, 75லேருந்து நமக்கு 75 + 10 பண்ணுறோம் சரிங்களா. 10 பண்ணோம்னா 85 + 10 பண்ணாங்களா சரிங்களா. +10க்கு நமக்கு 85 பாஸு. ஸோ மறுபடியும் பிசி 85ல் ஒரு +10 பண்ணுறோம், நமக்கு 95 அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு நாள் கேப்பிட்டு 95 பாஸு சரிங்களா. இப்போது நம்ம பார்த்துக்குங்க, இப்போ நமக்கு பிசி நம்பர் அதே பிசி நம்பர் மட்டும் பார்த்துங்க. இப்போ நம்ம வந்து இப்போ கேப் விடாமல் பார்க்க போகிறோம் சரிங்களா. கேப் விடாமல் 40 அப்படிங்கிற நம்பருக்கு 40ஓட +25 பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 பண்ணோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25 நம்பர் ப்ளஸ் பண்ணுறோம், 65 அப்படிங்கிற நம்பர் பாஸு சரிங்களா. ஸோ மறுபடியும் 65லேருந்து டோட்டல் பண்ணோம், நமக்கு 90 அப்படின்னு சொல்லிட்டு வருது சரிங்களா. ஸோ 90 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ பிசியில் 90 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே ஏபி 29 அப்படிங்கிற நம்பர் எடுத்ததுனால 290க்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 1290 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் 1290. ஸோ சிங்கிள் ஷாட்டில் இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.